வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம பார்த்தோன்னா இப்போ iOS 16 இஸ் அவுட் அண்ட் இதான் அதோட லாக் ஸ்க்ரீன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ லாக் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி விட்ஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்க்கலாம். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரே ஃபீச்சர் தான். நம்ம ஸ்வைப் டவுன் பண்ணால் இல்லை நோட்டிஃபிகேஷன் டிஸப்பியர் ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸில் வந்து காமிப்பாங்க எத்தனை நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு காட்டுது பாருங்கள். ஸோ அதேமாரி இப்போ வேறு என்னென்ன புதுசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பிள் வாட்சில் பார்த்துருப்போம். ஸோ நம்ம எப்படி கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணால் ஸ்வைப் பண்ணிக்கலாம், நம்ம வால்பேப்பர் மாற்றிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வால்பேப்பர் இப்போ இதேமாரி இதில் அதேமாரி ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டேப் பண்ணிட்டு நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வால்பேப்பர். ஸோ வந்து ஒரு புது வால்பேப்பர் இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு வால்பேப்பர் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா, ஸோ என்னோடய கேட் வந்து ஒரு போர்ட்ரேட்டாக அப்படி மாற்றி இந்த டைமில் பாருங்கள் உங்களுக்கு பீடு தெரிகிற மாதிரி காட்டுது. ஸோ இதில் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுக்கலாம், இல்லை நேச்சுரலாக வச்சுக்கலாம். வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதேமாரி இங்கே ஃபோட்டோ, அப்புறம் எமோஜி, வெதர்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கலர் கூட வச்சுக்கலாம். நீங்கள் எமோஜி பாருங்களேன். ஸோ சப்போஸ் ஒரு 5 எமோஜி, ஒரு ஃபயர், டைமண்ட், ஃபுல் எமோஜி, 6 எமோஜி வரைக்கும் போடலான்னு போட்டிருக்கு. ஸோ 6 எமோஜி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்போ வால்பேப்பர் பாருங்கள். ஸோ இதுமாரி மாற்றிக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாரி மாற்றிக்கலாம். ஸோ மீடியம் கிரிட்டு, இதிலே நிறைய சைஸ் இருக்குது, லார்ஜ் கிரிட்டு. ஸோ ரிங்ஸ் ஒன்று இருக்குது, ஸ்பைரல் ஒன்று இருக்குது. எனக்கு பிடிச்ச இந்த ஸ்பைரல் தான், பட் கஸ்டமைஸ் பண்ணி இன்னும் சூப்பராக பண்ணலாம் கஸ்டமைசேஷன். அண்ட் தென் வேறு என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கலர்ஸ் இருக்குது, பிளாங்க் கலர்ஸ், பிளெயின் கலர்ஸ்லாம் வரும் போல். அதேமாரி போர்ட்ரேட்ஸ்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோஸ் இருக்கிற ஆப்லேருந்து அது நேராக போர்ட்ரேட்டுக்காக மாற்றுறது. ஸோ இது ரா ஃபோட்டோ நான் எடுத்தேன், எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். பிக்கோட நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் இதான் மெயினாக, லாக் ஸ்க்ரீன் இதான் இருக்குது. ஸோ லாக் ஸ்க்ரீன்லேயும் நம்ம வந்து இப்போது ஃபோக்கஸ் மோட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆப்பிள். ஸோ டிபெண்டிங் ஆன் யுவர் ஃபோக்கஸ் மோட் அது வந்து ஏற்ற மாதிரி அதுக்கு மாறிக்கும். ஸோ இதான் ஃபோக்கஸ் மோட் லாக் ஸ்க்ரீனில். அடுத்தபடியாக நம்ம உள்ளே வரலாம். நிறைய சின்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. நிறைய சொல்லாத ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆப்பிள் ஈவெண்ட்டில் பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயம் ஆப்பிள் சொல்லியிருந்தாங்க. சொல்லாத நம்ம பார்க்கலாம். ஸோ நேராக செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலி காட்டுவாங்க. ஸோ இது கீழே வந்து நீங்கள் ஃபேமிலி ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இந்த இதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் எது ஷேர் பண்ணுறதாலும் உங்களுக்கு இதில் காட்டிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ்குள்ளே போனோன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து 3 டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்டாக்னா நம்ம பழைய பார்த்தது, லிஸ்ட்னால் வந்து எல்லாம் மொத்தமாக வரிசையாக வருது. ஸோ அதான் நோட்டிஃபிகேஷனை பாருங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், லைக் ஸ்டாக் ஆகிருக்கு. அடுத்து வந்து கவுண்ட்னா நம்பர்ஸ் காட்டும் கீழே. இந்த இடத்துல இப்போ 1 நோட்டிஃபிகேஷன் காட்டுது, அதுக்கு வந்து கவுண்ட்டு. அப்புறம் லிஸ்ட்டில் வந்து வரிசையாக வர்றது தான். ஸோ எதுவும் சேஞ்ச் இல்லாமல் வர்றது தான் வந்து லிஸ்ட்டு. ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஐ லைக் கவுண்ட் நான் கவுண்ட்லேயே வச்சிடுறேன். மற்றபடி இந்த ஸ்கெடியூல் சம்மரிலாம் நம்மளுக்கு முன்னாடியே தெரிய இருக்கிறது. அடுத்து வந்து சவுண்ட் அண்ட் ஹாப்டிக்ஸ் வந்து ஹாப்டிக்ஸில் ஒரு புது விஷயம் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நம்ம கீபோர்ட்ஸுக்கும் ஹாப்டிக்ஸ் வந்து வரும். நம்ம இதை வந்து நிறையா ஆண்ட்ராய்டில் பார்த்துருக்கோம். ஸோ ஹாப்டிக்ஸ் வந்து கீபோர்ட்ஸுக்கு வருது. நல்லா இருக்குது அந்த ஃபீல், செம்மையாக அதை டைப் பண்ண தான் உங்களுக்கு தெரியும். டைப் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபேஸ் ஐடி வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருந்தால் வேலை செய்யாது. ஸோ நம்புங்க கைஸ், ஆப்பிள் கடைசியாக ஃபேஸ் ஐடி வந்து லேண்ட்ஸ்கேப் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போது வந்து நான் லாக் பண்ணுற ஸ்க்ரீனை லாக் பண்ணிட்டேன். லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு மாற்றியாச்சு. நான் இங்கே தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, அன்லாக் ஆச்சு. இது வந்து ஐபேடில் மட்டும்தான் கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாக்கோட புது அனிமேஷன் பாருங்களேன். கெஸ் இட் ஃபோக்கஸஸ். ஓகே, ஸோ இந்த லாக் இருக்குல்ல, ஸ்வைப் அப், அந்த லாக் அப்படி டிஸப்பியர் ஆகாது. ஸோ அது ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல லைக் சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ ரொம்ப நாளாக கேட்டோமோ. நம்ம இப்போ ட்ரைபாட் நான் பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் என் ஃபோனை. இப்போ நான் வந்து அன்லாக் பண்ணால் நான் தலையை திருப்பி அதுக்கு ஒரு ட்ராமா மாதிரி பண்ணணும். ஸோ அதனால் வந்து தட் இஸ் அ பெட்டர் ஒன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இப்போ சர்ச்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பாட்லைட் சர்ச் பண்ணோம்ல, அந்த ஸ்பாட்லைட் சர்ச் வந்து இப்போ சர்ச்னு கொடுத்துருக்காங்க. எதிரி கண்டு போய் கிளிக்கிங் இட் ஹியர் ஆர் நீங்கள் வந்து இப்படி புல் டவுன் பண்ணிங்கன்னா வரும். இங்கே போனதுக்கப்புறம் நம்ம டிக்டேஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஹே சரி, சாரி ஐ திங்க் ஐ ட்ரிகர்ட் ஆல் யுவர் ஹோம் பாட்ஸ். அண்ட் இப்படி தான் நம்ம வேலை செய்யுது. ஸோ நம்ம வந்து இந்த நோட்ஸ் ஆப்பில் எப்படி பண்ணுறாங்கன்னு டெப்த்தாக பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ஐடி பார்த்துட்டோம். அடுத்த ஃபீச்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடி நம்ம வந்து ஒரு சாங் ஃபஸ்ட் நம்ம மியூசிக் ஆப்குள்ளே போயிடலாம். மியூசிக் ஆப்பில் வந்து என்ன புதுசாக வந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்ம எப்படி வால்யூம்
இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரவுண்டு மாரி இருக்கும். அந்த ரவுண்டை கிளிக் பண்ணி புல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு பார் மாரி இருக்குது, அதை வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் வால்யூமை. அதேமாரி சீக் பண்ணுறதுக்கும் அதேமாரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பேஸ்ட் பெர்மிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த லிரிக்ஸ் நம்ம தெரியும், இப்படி கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணால் நம்ம ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே நம்மளுக்கு காட்டுது, பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் ஆகும். இப்போ நான் அலோவ் கொடுக்கல, அதனால் அலோவ் ஆகலை. ஸோ டிஸ்கார்ட் கொடுத்துட்டு நான் திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். இதை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் கொடுத்தீங்கன்னா அலோவ் பேஸ்ட் கொடுங்க. அலோவ் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போனோடனே மாரி பேஸ்ட் ஆகும். ஸோ அலோவ் பேஸ்ட், அந்த பெர்மிஷன் புதுசாக கொண்டு வந்துருக்காங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த பெர்மிஷன்ஸ் ஆப் முன்னாடி வந்து இருக்காது. ஸோ டேரெக்டாக பேஸ்ட் ஆகும். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து மெசேஜ் ஆப்குள்ளே போகலாம். ஸோ iMessage இங்கே இருக்குது. ஸோ ஹலோ அப்படி நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போ வந்து திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து நம்ம அன்சென்ட் பண்ணலாம், அதாவது அன்டூ சென்ட் அப்படின்னு கொண்டு வந்துருக்காங்க. எடிட் பண்ணிவிட்டு ஓகே அன்சென்ட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இது வந்து அவங்க வந்து இப்போ நம்ம 2 பேரும் ஒரே iOS 16 இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இஃப் அவங்களோட டிவைஸ் வந்து வேறு ஒரு iOS வெர்ஷனில் இருந்து என்னோடது வேறு வெர்ஷனில் இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ 2 iOS 16 இருக்கணும், அப்போ தான் அந்த ஃபீச்சர் ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து வந்து இந்த அன்டூ பார்த்தாச்சு. எடிட் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம், இது கிளிக் பண்ணி எடிட் இருக்குது, எடிட் கொடுக்க போகிறோம். ஹலோ. ஸோ திருப்பி அப்படியே எடிட் ஆகி அங்கே போயிடுச்சு. கீழே எடிட்டட்னு காட்டுது பாருங்கள். இந்த இது நம்ம டெலகிராமில் பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து iMessageல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மற்றபடி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அன்ரெட் பண்ணுறது, ரெட் பண்ணுறது வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பெரிய ஃபீச்சர். நம்ம மோஸ்ட்டாக மெசேஜஸ் ஆப் வந்து iMessage ஐஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஃபோட்டோலேருந்து ஒரு PNG ஃபார்மேட், அது ஸ்டிக்கர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஒரு ஃபீச்சர் பற்றி நான் பேச மறந்துட்டேன். ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஹிடன்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் ஆப்புள்ளே போனோன்னே நம்மளை ஸ்க்ரால் டவுன் பண்ணால் ஹிடன் இருக்கும், ஹிடன் அண்ட் ரீசெண்ட் இருக்கும். ஸோ ஹிடனுக்கும் ரீசெண்ட் நம்மளுக்கு ஃபேஸ் ஐடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேன்சல் கொடுத்தோன்னா நம்ம லாக் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபேஸ் ஐடி ஒர்க் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஐடி ஒரு பாஸ்கோட் நீங்கள் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதேமாரி இப்போ ரீசெண்ட் டேட் வச்சுக்கோ அதேமாரி. ஸோ ஃபேஸ் ஸ்கேன் பண்ணலாம். ஓகே ஃபேஸ் ஸ்கேன் ஆகலை. ஸோ பாஸ்கோட் நீங்கள் போடணும். பாஸ்கோட் போட்டோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிடன்ஸ் ஓப்பன் ஆகும். அதேமாரி தான் இப்போது ஒர்க் ஆகிறது. ஸோ இது வந்து புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க ப்ரைவசிக்காக. ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்மளுக்கு ஹோம் ஸ்க்ரீன் ரொட்டேட் அவங்களுக்கு தெரியுது இந்த ஃபோட்டோ. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மெசேஜில் போய் நம்ம இங்கே ப்ளஸ் சிம்பிள் காட்டுது பாருங்கள், கரெக்டாக அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்பிள் கை மறைக்குதுன்னு. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ட்ரைன் ஒன்று பார்த்தேன், அது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லுவேன். ஸோ இதான் வந்து இப்படி வந்துடும். நம்ம வந்து iMessage இருந்தாலும் சென்ட் பண்ணிக்கலாம். நார்மல் மெசேஜ்னா MMSஆக போகும், வேறு ஒன்றும் ஆகாது. ஸோ அடுத்து வந்து இது பேர் லிஃப்ட் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் ஃபோட்டோ அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி நம்மளுக்கு அடுத்து பார்க்கலாம். மெயில் ஆப்பில் வந்து என்ன பார்த்தோன்னா நம்ம வந்து இப்போ மெயில் வந்து அன்சென்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், எதிரி ஸ்கெடியூல் சென்றது வந்து 4 மணிக்கு மேலே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3:30 மணிக்கே போட்டிங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு அனுப்பிச்சிடும். நீங்கள் எடுத்து திருப்பி வந்து 4 மணிக்கு லாகின் பண்ண அவசியம் இல்லை. ஸோ அதேமாதிரி அன்டூ பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன அன்டூ பண்ணிக்கலாம். மெயில் நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம், நிறைய வாட்டி தப்பான மெயில் அட்ரஸ் சேர்ந்து மெயில் அனுப்பி நம்ம நிறைய சிக்கலில் மாட்டிருப்போம். ஸோ யூ கேன் அன்டூ மெயில். அது ரிமைண்டர்ஸ் நீங்கள் அதுமாரி போட்டலாம். ரிமைண்டர் கூட வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ரிமைண்டர் கூட வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயிலில் ஒரு ஃபீச்சர். அதேமாரி ஹெல்த் ஆப்பில் இந்த ஃபிட்னஸ் ஆப் இருக்குல்ல, இந்த ஃபிட்னஸ் ஆப் இஸ் கோன் பி அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். முன்னாடிலாம் யாரெல்லாம் ஆப்பில் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த ஃபிட்னஸ் ஆப் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. எல்லா iOS யூசர்ஸுக்குமே வந்து இந்த ஃபிட்னஸ் ஆப் கொண்டு வந்துட்டாங்க. ஹெல்த் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆப்பில் வந்து ஹெல்ப் பண்ணி புஷ் பண்ணுறாங்க. இது சூப்பரான ஒரு ஐ லைக் திஸ். எல்லா ஃபீச்சரும் ஆக்சஸ் பண்ணுறது எல்லாருக்குமே நல்லது தானே. ஸோ எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆப்பிள் கிட்டேருந்து. அடுத்து நம்ம வந்து வீடியோஸில் போயிட்டு நம்ம லைவ் கேப்ஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஒரு 10-15 உங்கள்கிட்ட சொல்லிட்டு போன எனக்கு டிப்ஸ். இதெல்லாம் வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட இதில் அஃபிஷியல் இதில் மென்ஷன் பண்ணாதது நான் சொல்லியிருக்கேன். அந்த கீபோர்ட் ஃபீட்பேக், மியூசிக் ஆப் பற்றி நிறையா இருக்கும். இப்போ தான் வந்து ஜஸ்ட் 4-5 ஹவர்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணி, இன்னும் போக போக வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ போடுறேன். இப்போ வரைக்கும் நான் காலைல ஒரு பேட்ரி ட்ரெயின் வந்து அந்தளவுக்கு இல்லை. 50% வந்து நான் வந்து எடுத்து ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ 90% தான் வந்திருக்கு. அதேமாதிரி ஹீட்டிங் இஷ்யூ இருந்து ஸ்டார்டிங்கில் இந்த வால்பேப்பர்லாம் மாற்றினோம்ல, அந்த டைமில் வந்து ஃப்ரேம்ஸ் செம்மையாக ட்ராப் ஆச்சு. ஸோ ஃப்ரேம்ஸ் ட்ராப் ஆனப்போ நிறையா நான் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா அது தப்பானது இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா இது ப்ரைவேட் டிவைஸு. எல்லாருமே ப்ரைமரி டிவைஸில் வந்து அவ்வளோ சீக்கிரம் பீட்டா இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. நான் பீட்டா ப்ரொஃபைல் இன்ஸ்டால் பண்ணி
ட்ரை பண்ணிட்டுறேன். அண்ட் பெஸ்ட் பார்ட் இஸ் ஐ ஆல்சோ ஹேவ் இன்சூரன்ஸ். ஸோ அதனால் எனக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதான் கைஸ் புது iOS-ஓட ஃபீச்சர்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கிவ் அஸ் சேனல் சப்ஸ்கிரைப். பிடிக்கலாம் உங்கள் கமெண்ட்ஸ் கருத்துக்களை எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதே வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.